கைஸ், டுடே ராகி மில்க் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட் 3 ஸ்பூன் ராகியை நல்லா ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கணும். அதை 10 டைம்ஸ்க்கு மேலே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா மற்ற நட்ஸை விட இந்த ராகியில் ஓவர் டஸ்ட்டு அதிகமாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு அதை மிக்சியில் அரைச்சிட்டு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் அந்த பாலை எடுத்து வடிகட்டிக்கணும். 1 டைம் பால் எடுத்துகிட்டு அதே ப்ரொசீஜரில் 3 டைம்ஸ் அந்த பாலை நல்லா திக்காக எடுத்துக்கணும். ஸோ 3 டைம்ஸ் எடுத்துகிட்டு அந்த சக்கையெல்லாம் தேவையில்லாததுனால அதை தூக்கி போட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வடிகட்டின பாலை எடுத்து குட்டி பவுலில் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டுருக்கணும். தாருக்கு ரன்னிங் 8 months ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் அவளுக்கு மார்னிங் ஃபுட்டாக இதை தான் கொடுத்துட்ருக்கேன். இந்த ராகி பாலில் சுகரு ப்ளஸ் நெய் எதுவுமே ஆட் பண்ணாமல் தான் நான் தாருக்கு தரேன். பர்ஃபெக்டாக ராகி பால் கஞ்சி வந்துருச்சு. கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சு உங்கள் பேபிக்கு இதை ஊட்டி விட்டுறலாம். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.